OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தேவயானி, இப்போ தேவயானியோட ஹஸ்பண்ட் ராஜகுமாரன் யூடியூப்ல வந்து பேட்டிகளை கொடுத்து பரபரப்பாக அவருடைய பேட்டிகள்லாம் இது பண்ணும்போது தேவயானியினுடைய கணவர், தேவயானி கணவர்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுதிட்டே இருக்காங்கல்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னன்னா, தேவயானியை பொறுத்தளவில் எந்த அளவுக்கு காதல் கோட்டை படத்தில் நடித்து குடும்ப பெண்கள் மத்தியில் அவங்களுக்குன்னு பெயர் புகழை வாங்கி அப்படின்னு ஒரு டீசனாக தேவயானி அப்படின்னாலே குடும்பத்தனமான ஒரு பெண். அன்பு பாசத்துடன் தேவயானியை பார்த்து அப்படின்லாம். அப்புறம் தேவயானி சீரியல், டிவி சீரியல், அதிலெல்லாம் விகடன் டெலிவிஸ்டார்ஸ் அவங்க பண்ண சீரியல் எல்லாம் நடித்து தேவயானி அந்த அளவுக்கு பெயர் புகழை வாங்கி தமிழக பெண்களுடைய மனதில் ஆழமான இடத்தை பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அந்த காதல் கோட்டை படத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு இருக்குல்ல, அந்த வாய்ப்பு கிடைச்சதுல ஒரு மூளையில் என் பங்கு ஒன்று இருக்குது. அதில் தேவயானிக்கு அதெல்லாம் தெரியுமான்னு தெரியாது, ராஜகுமாரனுக்கு அதெல்லாம் தெரியுமான்னு தெரியாது. ஆனால் உண்மையாகவே இது நடைபெற்ற சம்பவம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னா, தேவயானி இருக்காங்கல்ல, இவங்க நடித்த, உங்களுக்கே நல்லா தெரியுமா, தமிழில் நடித்த படம் வந்து தொட்டாசினிங்கி. தொட்டாசினிங்கி படத்தினுடைய இயக்குனர் KS அதியமான். தொட்டாசினிங்கி படத்தினுடைய PRO நான். அதியமான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதியமானும் சில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை, தொட்டாசினிங்கி படத்தை தயாரித்தாங்க. அதியமான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். அந்த படம் வந்து ஒரு அருமையான கதை. உங்களுக்கு ரகுவரன் கதாநாயகனாக நடித்து, ரேவதி கதாநாயகியாக நடித்து, கார்த்திக் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து, ரோஹிணி வந்து அதில் கார்த்திக்கு ஜோடியாக நடித்து அப்படின்லாம் வரும்போது, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஃபில் அண்ட் ஜெரி அப்படின்னு 2 இளைஞர்கள் அவங்க தான் அந்த படத்துக்கு இசையமைச்சாங்க. அதில் ரகுவரனுக்கு தங்கச்சி ஒரு கேரக்டர் இருக்குது, அது யாரை போடலாம் அப்படின்னு. ரேவதியினுடைய தம்பியாக அதில் நடித்தது நாகேந்திர பிரசாத், பிரபுதேவானுடைய தம்பி. இது படத்தில் கமிட் பண்ண நடிகர் நடிகைகள் அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் என்னென்னா, அந்த ரகுவரனுடைய தங்கச்சி ரோல் இருக்குல்ல, தங்கச்சி ரோலுக்கு ஒரு நியூ ஃபேஸு, ஒரு அழகான பொண்ணை போடலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணி வச்சு அப்போ கொஞ்சம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதியமான்லேருந்து அதியமானுடைய நண்பர்களும் ஒரு நல்ல அழகான பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கும்போது, KT குஞ்சுமோன் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அவங்க இப்போ KT குஞ்சுமோன் நல்ல பெரிய பெரிய பிரம்மாண்டமான படங்கள், ஜென்டில்மேன், காதலன் அப்படிலாம் படங்கள்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒரு பெரிய கம்பெனின்ற மாதிரி KT குஞ்சுமோன் ஆஃபீஸ் இருந்துச்சுல. அப்போ KT குஞ்சுமோன் ஆஃபீஸுக்கு ஒரு தடவை வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஒருவரான கௌரி சங்கர், என்னுடைய நண்பர் தான், அதியமானுக்கும் ஃப்ரெண்டு. அவர் அங்கே போயிட்டு இருக்கும்போது லேப்டாப்பு, கம்ப்யூட்ரு இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாதுல்ல. நடிக்க வாய்ப்பு கேட்டு அப்படின்னா புகைப்படங்களை ஃபோட்டோ செய்ய அனுப்பி வைப்பாங்க. ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஃபோன் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் எழுதி. அப்படி வரும்போது மும்பையிலிருந்து நிறைய ஆர்டிஸ்டனுடைய ஃபோட்டோக்கள்லாம் அங்கே இருக்கும்ல, அதை பர்பஸாகவே தேடி போய் தான் அவங்க அனுப்பாங்க. அதை பாம்பேலேருந்து நிறைய ஆர்டிஸ்ட் நடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணின்ற மாதிரி இருக்கும்ல, அப்படி ஏதாவது ஃபோட்டோக்கள் இருக்கா அப்படின்னு வரும்போது, இவங்க பார்த்த பல ஃபோட்டோக்களில் ஒரு ஃபோட்டோ தேவயானியினுடைய ஃபோட்டோ. மும்பையிலேருந்து அவங்க படத்தில் நடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி KT குஞ்சுமோன் ஆஃபீஸ்க்கு அந்த ஃபோட்டோக்களை அனுப்பியிருக்காங்க. இவங்க பார்த்தாங்க, பார்த்தோன்னே இந்த பொண்ணு நல்லா இருக்கே, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த பொண்ணை வேணால் நம்ம வந்து வர வச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோன் நம்பரு இதெல்லாம் பார்த்துட்டும் இது பண்ணி சொல்லி, அங்கேருந்து செல்ஃபோன்லாம் இல்லாத பீரியட் தானே, அங்கேருந்து வர சொல்லிட்டாங்க. அங்கேருந்து தேவயானியும் தேவயானி அம்மா அவங்க வந்து அங்கேருந்து மும்பையிலேருந்து வர்றாங்க அப்படி சொன்னேன். இதை என் ஃப்ரெண்ட் அந்த கௌரி சங்கர்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இதாக சொன்னார். அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, அவர் வந்து என்கிட்ட சொன்னார், சொல்ல சார் ஒரு விஷயம், அங்கேருந்து ஆக்சுவலாக அந்த தேவயானின்ற பொண்ணை வந்து நாங்கள் வர சொல்லிட்டோம். அந்த பொண்ணு ஃபோட்டோவில் நல்லா இருக்கு அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் அந்த சில பேர் வந்து ஃபோட்டோவில் நல்லா இருப்பாங்க, நேரில் எப்படி இருப்பாங்கன்றது சொல்ல முடியாது சார். நேரில் வந்து ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. ஃபோட்டோவில் பாம்பே போது அந்த அங்கே இருக்க மாடலிங் இடையிலாம் ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஏவனா எடுத்துருவாங்க. நேரில் வந்து பார்த்தா சும்மா சாதாரணமாக இருப்பாங்க. அதனால் இந்த ஃபோட்டோவில் அந்த பொண்ணு நல்லா இருக்கு, சரின்னு வர வச்சிட்டோம். இந்த ஏர்போர்ட்டுக்கு போவோம், ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டோம், அங்கேருந்து வர்றாங்க. நல்லா இருந்தால் சரின்னு கூப்பிட்டு வந்து படத்தில் நடிக்க வச்சுருவோம். நல்லா இல்லைன்னா எனத்தையாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு பேசாமல் மறுபடியும் மும்பைக்கு அனுப்பி விட்ருவோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் போனோம். ஆனால் அந்த பொண்ணு வந்த உடனே பார்த்தா பொண்ணு ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே அதியமான்லேருந்து எல்லாருமே என்கிட்ட சொன்ன விஷயங்கள் அப்படி வச்சுக்கோங்க. அது பிறகு தேவயானியை வந்து அந்த படத்தில் நடிக்க வச்சுட்டாங்க. அப்போ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க பீரியடில் தேவயானி பற்றியெல்லாம் இப்போ நான் கேட்பேன், நீங்கள் என்ன பண்ணும்போது, அப்போ தேவயானி கொஞ்சம் அதுக்கு முன்னாடி பெங்காலி படம்லாம் கூட ஒரு படம் 2 படத்தில் நடிச்சு அந்த மாதிரி மட்டும்லாம் சொல்லும். தேவயானி சொல்லும், இந்த படம்லாம் நடிச்சிருக்கோம் சார் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் தொட்டாசினிக்கு முன்னாடியே
பவித்ரன் டைரக்ஷனில் சிவசக்தின்னு ஒரு படம், சத்யராஜ் ஆக்ட் பண்ண படம். அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும் நினைக்கிறேன். அதில் தேவயானி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தொட்டாசினிக்கு முன்னாடியே ஒரு துக்கடா ரோல், ஒரு சாங் மட்டும். அதுக்கு பிறகு தான் தொட்டாசினிங்க. ஆனால் தொட்டாசினிங்க முதல்ல ரிலீஸ் ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். அப்புறம் தொட்டாசினிங்க படம் முடிஞ்ச உடனே படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகி நல்ல படம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுனாங்க அந்த படத்தை பற்றி அப்படின்ற மாதிரி ஆகி, அப்போ அந்த பிரிண்ட் மீடியான்னு இருக்குல்ல, பேப்பர் புக்கு, டிவிலாம் அப்போ கிடையாது, பேப்பர் புக்கு இந்த மாதிரி இதில் வந்து நிறையா சேட்டலைட் மீடியாலாம் இல்லாத காலம். அப்படியே நான் அதில் நிறையா போட்டு விட்டு அப்படியே வெளியே ஃபேமஸ் ஆகி அப்படின்றது அது ஒரு பீரியட் அப்படி வச்சுங்களேன். இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்போது இதை காதல் கோட்டை படம் சிவசக்தி பாண்டியன் ப்ரொடியூஸ் பண்ணி அகத்தியன் டைரக்ஷனில் படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய முத்தம் சிவகுமார் அப்படின்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் எனக்கு ஃபோன், அவர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சுரா சார் ஒரு விஷயம், நீங்கள் இந்த தொட்டாசினிங்க படம் நீங்கள் தானே சார் பிஆர் ஓடுனேன்? ஆமாம் நான் தான். அது இந்த பத்திரிகையில் நீங்கள் நிறைய ஸ்டில்ஸ் எல்லாம் நீங்கள் போட நிறையா பத்திரிகையில் போட்டு நம்ம பத்திரிகையில் நிறைய புக்ஸ்லாம் நிறைய பார்த்தோம். அதில் தேவயானின்னு ஒரு பொண்ணுனுடைய ஃபோட்டோஸ் போட்டிருக்கு. அது ஆக்சுவலாக கொஞ்சம் அதில் சிங்கிள் பீஸ் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். பீச் பக்கத்தில் அப்படியே ஒரு சாங் அப்படிலாம் எடுத்துருப்பாரு, அதிகமாக எடுத்துருப்பாரு. அப்போ அந்த பொண்ணு ஃபோட்டோவை பார்த்தோம். ஃபோட்டோவில் கொஞ்சம் அந்த பொண்ணு நல்லா இருக்குது சார். இந்த காதல் கோட்டைன்னு ஒரு படம், அஜித் ஹீரோ ஆக்ட் பண்ணுற படம், அதில் ஆக்சுவலாக அதில் கதாநாயகி நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த பொண்ணு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் இருக்கா சார் அவங்ககிட்ட? என்ன, அந்த பொண்ணு பாம்பேயில் இருக்குது, ஃபோன் நம்பர் என்கிட்ட கிடையாது, நான் வேணா அதிகமான்ட்ட வேணா கேட்டு வேணா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேஎஸ் அதிகமானுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி இது மாதிரி சிவசக்தி பாண்டியன் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு, அகத்தியன் டைரக்ட் பண்ணாரு, காதல் கோட்டைன்னு சொல்லி அஜித் ஹீரோயின் எடுத்து போகிறோம், அதில் ஏதோ ஹீரோயின் மட்டும் ஏதோ தேடிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஏதோ என்கிட்ட கேட்டார், அந்த தேவயானி நம்பர் வேணும்னு சொல்லி. அந்த தேவயானி நம்பர் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். இருக்கு சார், இருக்குண்ணே அப்படின்னு. அந்த நம்பர் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. உடனே அதிகமான அந்த நம்பர் கொடுத்தாரு. அந்த நம்பரை நான் அந்த முத்தம் சிவகுமாருக்கு நான் சொன்னேன், இதான் நம்பரு, நோட் பண்ணிக்கங்க, கான்டாக்ட் பண்ணிக்கங்கன்னு. உடனே அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அங்கே பாம்பேக்கில் இருக்கக்கூடிய தேவயானியை கான்டாக்ட் பண்ணி தேவயானியை பேசி அந்த படத்தில் கதாநாயகியாக கமிட் பண்ணாங்க. அதாவது பேசியாச்சு அப்படி வச்சுங்களேன். இப்போ பேசிட்டாங்க, இந்த படத்தில் கதாநாயகி நீ தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்க. ஒரு வாரம் கழிச்சு, ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். ஒரு நாள் நான் எதாச்சும் அந்த முத்தம் சிவகுமாருக்கு நான் ஃபோன் பண்ணேன். சிவகுமார் ஒரு விஷயம், இந்த 10 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஏதோ ஃபோன் நம்பர் கேட்டீங்க, தேவயானி நம்பர் நான் அதிகமாட்ட வாங்கி நான் கொடுத்தேன், ஏன்னா அந்த பொண்ணை பேசிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. பேசியாச்சு சார், பேசி கிட்டத்தட்ட அந்த பொண்ணு தான் கதாநாயகின்ற மாதிரி அசிட்டிஸ் நாங்கள் வச்சுருக்கோம். இன்னும் ஷூட்டிங் 5 days இருக்குது, 5 நாள் இருக்குது. இப்போதைக்கு அந்த பொண்ணு தான் கதாநாயகி. ஒருவேளை இந்த 5 நாளைக்குள்ளே வேற ஏதாவது பொண்ணு செட் ஆகிருச்சுன்னு வச்சுங்க, அதை விட பெட்டராக ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சுன்னா வேற பொண்ணை போட்டுருவோம். வேற எதுவும் இல்லைன்னா, கிடைக்கலைன்னா இந்த பொண்ணு தான் கதாநாயகி அப்படின்னு. அது தேவயானியினுடைய நல்ல நேரம், வேற பொண்ணு எதுவும் கிடைக்கல அந்த 5 நாளில். அதனால தேவயானி தான் கதாநாயகி. ஏன்னா 5 days ஆயிடுச்சு. அஜித் அப்போ பிஸியான ஹீரோ இல்லை, உடனே படத்தை எடுத்தாங்க. அப்படி தேவயானி தான் கதாநாயகின்ற மாதிரி ஆயிடுச்சு. அஜித் கதாநாயகன், தேவயானி கதாநாயகி. படம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி படம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். தேவயானியினுடைய வாழ்க்கையில் கலையுலக பயணத்தில் மிகப்பெரிய ஓப்பனிங் உண்டாக்கி கொடுத்த படம் இல்லையா காதல் கோட்டை. காதல் கோட்டை தேவயானியினுடைய வாழ்க்கையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இன்னைக்கு தேவயானியில் ஒரு நடிகை, பிஸியான கதாநாயகி, தமிழ் பட உலகில் வளம் இங்கே இருக்கக்கூடிய முன்னணி கதாநாயகர்கள் அனைவருடனும் ஜோடியாக நடித்து இங்கே தன்னுடைய திருமண வாழ்க்கையை கூட தமிழகத்திலேயே உண்டாக்கி கொண்டு ராஜகுமாரனை திருமணம் செய்து இப்படிலாம் ஒரு சூழல் இன்னைக்கு தேவயானின் போது ஏதோ நம்ம தமிழ் பொண்ணுன்ற லெவலில் ஒரு மனசுக்குள்ள எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு ஒரு பெயர் புகழை வாங்கின்ற இது இருக்கு இல்லையா. அது பிள்ளையார் சுழி போட்டு வச்ச திரைப்படம் காதல் கோட்டை தானே. அப்போ அந்த காதல் கோட்டை திரைப்படத்தில் அவங்க கதாநாயகியாக நடிப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் மூல காரணமாக நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னா அந்த விஷயம் தேவயானி, அதான் சொன்னால தேவயானிக்கும் தெரியாது, தேவயானி ஹஸ்பண்ட் ராஜகுமாரன் கூட தெரியாது, யாருக்குமே தெரியாது அப்படின்னத. அந்த தொலைபேசி எண்ணையே அதிகமாட்ட வாங்கி கொடுத்தது நான் தான். அந்த தொலைபேசி எண்ணை வாங்கின பிறகுதான் அவங்க கான்டாக்ட் பண்ணி தேவயானி அந்த படத்தில் கமிட் பண்ணி மிகப்பெரிய நட்சத்திரமாக தேவயானி வந்தார் அப்படின்ற ஒரு. அதனால யாருக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும், எப்படி முன்னுக்கு வருவாங்க, எப்படி வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்கும், எப்படி அந்த கடவுளுடைய அருள் இல்லாட்டி இயற்கையின் அருள் இல்லாட்டி நேரம் காலம் அனைத்தினுடைய ஒத்துழைப்பு எதை வேணாலும் வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த ஷூட்டிங் போகிற மாதிரி சிவகுமார் சொன்ன மாதிரி 5 நாளில் வேற ஒரு பொண்ணு கிடைச்சிருந்துச்சுன்னா காதல் கோட்டையில் தேவயானியே நான் நம்பரே கொடுத்துருந்தா கூட தேவயானியே நடிக்க முடியாமல் கூட போயிருக்கலாம்ல. அப்போ தேவயானியினுடைய நல்ல நேரம் அப்படிதான் சொல்லணும்.
அதனால தான் வேற யாரும் கிடைக்காம தேவயானியே அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகியாக நடிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகி அப்படின்ற மாதிரி. அதனால வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நேரம், காலம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் எப்படி தேவயானிக்கு கை கொடுத்ததோ அதே போல மேலும் பலருக்கும் இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் கூட நேரம், காலம், அதிர்ஷ்டம்லாம் கை கொடுக்கலாம் தேவயானியின் வாழ்க்கையில் நடைபெற்றதை போல அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த விஷயங்களை நான் இங்கு கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.